பாருங்கள், நம்ம கிராஸ் நாட்டில் ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பிங்க் கலர் ஒயரும் பிளாக் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். பிளாக் கலர் ஒயர் 4 ஒயர் எடுத்திருக்கேன். பிங்க் வந்து 8 ஒயர் எடுத்திருக்கேங்க. 2 அடியில் எடுத்திருக்கேன். பாருங்கள் பாருங்கள் 1 2 2 அடியில் இதில் 8 ஒயர் எடுத்திருக்கேன். பிளாக்கில் 4 ஒயர் எடுத்திருக்கேன். மொத்தம் 12 ஒயருங்க. இப்போ நம்ம அதில் சாதா நாட் பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கலாம். 1 2 3 இந்த மாதிரி 2 ஒயர் எடுத்து ஒவ்வொரு நாட் போட்டுக்கோங்க. பாருங்கள், இது 2ம் பிளாக் 2ம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது 2ம் போட்டு காமிக்கிறதுக்கு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த பேக் சைடு வர ஒயர் மேலே இந்த பேக் சைடு ஒயர் எடுத்து இந்த பாருங்கள் சாதா நாட் போட்டாச்சு. நம்ம இப்போ வந்து 2 ஒயர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஒயர் கரெக்டாக இருக்குது. இந்த பக்கம் இந்த சைடு 2 சைடும் பார்த்துக்கோங்க. கிராஸ் நாட் போடும்போது நம்ம 4 ஒயரும் பார்த்துக்கணுங்க. பாருங்கள், 4 பக்கம் ஒயரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா டைட் பண்ணி விடுங்க. டைட் பண்ணி விட்டுட்டு இப்போ பிங்க் கலர் ஒயர் நான் கையில் வச்சுருக்கேன். இன்னொரு பிங்க் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போது இதையே இந்த 2 நாட்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த 2 நாட்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் கிராஸ் நாட்டில். இப்போ இந்த 2 ஒயரும் இந்த 2 ஒயரும் இப்போ நம்ம ஒரு நாட் போட்டுக்கிறோம். நல்லா டைட்டாக வச்சுட்டு நாட் போடுங்க. பாருங்கள், இப்போ இந்த சைடு நாட் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி நம்ம இதை ஃபஸ்ட் எடுத்தோம். இது செகண்ட் 2 நாட் போட்டுப்போம். இப்போ அடுத்தது நம்ம பிளாக் ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பிளாக் எடுத்துருக்கேன். இதுவும் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒயர் எடுத்து இப்படி பண்ணிவிடுங்க. ரெண்டாவது இந்த ஒயர் எடுத்து ஒரு மடித்து விட்டுட்டு இந்த ஒயர் எடுத்ததில் நல்லா டைட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இப்போ இந்த சைடும் போட்டுக்கலாங்க. நம்ம இப்போது இந்த பிளாக் இன்னொரு பிளாக் இது கூட ஜாயின் பண்ணிக்கலாங்க. நம்ம பாருங்கள், இந்த பிளாக்கு இந்த பிளாக்கு இப்போ இந்த சைடு போட்டுக்கலாங்க. இப்போ இந்த சைடு இன்னொரு பிங்க் ஜாயின் பண்ணிடலாங்க. இதுவும் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி போடுறதுக்கு முன்னாடி எல்லா நாட்டையும் நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், வச்சுட்டு இந்த ஒயர் மேலே கொண்டு வந்துட்டு இந்த சைடு திருப்பிக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்துட்டு பாருங்க, இதோட இன்னொரு
பிங்க் ஜாயின் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி பாருங்க, இந்த சைடும் ஜாயின் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ நம்ம பிங்க்கில் 8 ஒயர் எடுத்துட்டோங்க. 2 ஒயர் ஜாயின் பண்ணி 2 ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள், இங்கே 2 இங்கே 2 4 6 8 ஒயர் போட்டாச்சு. பிளாக்கில் 4 ஒயர் எடுத்திருக்கோம். 4 ஒயர் எடுத்து இங்கே 2 நாட் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே ஜாயின் பண்ணிக்கோ. 2 4 பாருங்கள், இப்போ 6 பூ வந்துருச்சு. 1 2 3 4 5 6 வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த கிராஸில் வர ஒயரெல்லாம் ஜாயின் பண்ணிடலாங்க. இப்படி கிராஸாக வரதெல்லாம் ஜாயின் பண்ணிடுங்க. இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 நாட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 2 ஒயர் எடுத்துகிட்டு ஒன்றா அனுப்புற வர வரைக்கும் ஃபுல்லாக எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி இந்த சைட் ஜாயின் பண்ணிடலாங்க. பாருங்கள், ஒரு ஸ்கொயர் டைப்பு நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம எல்லா நாட்டையும் கிராஸ் நாட்டாக இருந்தது நாட்டு எல்லாமே போட்டுட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு ஸ்கொயர் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிளாக் 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கலாங்க. பிளாக் 2 ஒயராக கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், இப்படி நம்ம ஜாயின் பண்ணிட்டப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதோட கிராஸ் ஆகிற ஒயர்லாம் இப்படி நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரலாங்க. கிராஸ் நாட் போட்டே வரணும். இப்படியே சுற்றியும் போட்டுவாங்க. இப்போ அடுத்தது பிளாக் ஒயர் எடுத்துக்கலாங்க. பாருங்க, அடுத்தது இந்த ஒயர் எடுத்துக்கலாம். இப்படியே ஒவ்வொரு ஒயராக எடுத்து ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க, எல்லா ஒயரும் சுற்றியும்.
பாருங்க இந்த இருந்து அப்படியே பின்னிட்டே வரணும். பாருங்கள் இதோட முடிச்சிருங்க. இந்த பிளாக் மாதிரி இந்த பிளாக் இந்த இடத்துல வந்தோடனே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஹைட்டுக்கு தான் வரணும் பாருங்கள். பாருங்கள் ஒரு நாட் போட்டால் நமக்கு முடிஞ்சிடுது.
பாருங்கள் நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்னு. இப்போ இதெல்லாம் நம்ம உள்ளே சொருகிடணுங்க. அது எப்படி சொருகுன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல இப்படி அமுத்தி விடுங்க, திருப்பிடுங்க. திருப்பிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நாட்டெல்லாம் டைட் பண்ணிவிட்டு பாருங்க, இந்த சைடு வரல, இந்த சைடும், இந்த சைடு வரல, லெஃப்ட் சைடில் ரைட் சைடும் பாருங்க. இப்படி பாருங்க. இந்த நல்லா இந்த இடத்துல ஒரு அழுத்தி விடுங்க. அப்புறம் இந்த உயர்வெல்லாம் வந்து இந்த சைடு. இதே மாதிரி நீங்கள் எல்லா உயரையும் சொருகி விட்டுடலாங்க. பாருங்கள், நம்ம கட் பண்ண வேண்டியதே இல்லை. இருக்கிற பூரா அதே மாதிரி எல்லாமே சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேங்க, காமிக்கிறேன்.